ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி பாண்டியன் சீசன் 2 பொறுத்த வரைக்கும் ராஜி கதிரோட ட்ராக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் அண்ட் மீனாவோட ட்ராக் இது ரெண்டு தான் மீனா அன்றைக்கி எபிசோட் வந்து போச்சு. நம்ம ராஜி கதிர் வச்சுட்டு பார்த்துலாம். ராஜி கதிர் பார்த்திங்கன்னா நம்ம கதிர் வந்து ராஜியை வந்து அழைச்சிட்டு டியூஷன் விடுறாரு இல்லையா, அழைச்சிட்டு மட்டும் தான் கொண்டு விட சொன்னாங்க. பட் நம்ம கதிர் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போய் நம்ம ராஜியை நின்று அவங்கள கூப்பிட்டு வராங்க. இதுதான் வந்து செந்திலுக்கும் நம்ம கதிருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். நம்ம செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து நம்ம அப்பா வைக்கிறதா டிசைட் பண்ணோம். பட் கதிர் அப்படி கிடையாது. அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறார் அதை அவர் தான் டிசைட் பண்ணோம். அதுதான் வந்து லைஃப் ரொம்ப அப்பா கேட்கக்கூடாது நான் சொல்ல வரல. பட் எல்லாத்துக்குமே அப்பா டிபெண்ட் பண்ணக்கூடாது இல்லையா. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் கேட்காம தான் பண்ணி ஆகணும். அந்த விதத்தில் வந்து கதிர் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம், அதுதான் கரெக்டும் கூட. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எல்லாரையும் நான் சொல்ல வரல, அதையும் இதை நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப அழகாக வந்து அந்த சீன் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. வித் காவேரி என்ன வருது நமக்கு கதிர் அண்ட் ராஜியோட ட்ராக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பக்கம் செந்தில் போனோம்னா செந்திலோட ட்ரெஸ்ஸு வாங்கணும். அதுக்கு நம்ம அவங்க எக்ஸாம் எழுத போகிறதுக்கு ஃபஸ்ட்டு பர்மிஷன் கேட்குறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதை பர்மிஷன் வாங்கியாச்சு. அங்கே ஒரு ஏளனமாக தான் சொன்னார். ஏன்னா இங்கே பாஸ் ஆகிட போறியா அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பார். பட் ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே செய்கிறாரு. அவங்க எங்களுக்கு காசு கொடுக்காட்டியும் அவங்க கொடுக்குற சம்பளத்தை கொண்டு போய் பேங்க் அக்கௌண்ட்டில் எல்லாமே போடுறாங்க. பட் அவங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்தால் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும். பட் வந்து தெரியாத மாதிரியே பண்ணுறதுனால வந்து நம்ம செந்தில் இவ்வளோ வேலை பார்க்குறோமே நம்ம காசு தர மாட்டாரே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் அவருக்கான காசு வந்து அக்கௌண்ட்டில் அவரோட பேரில் போகிறது அவருக்கு தெரியாது இல்லையா. எதுவாக இருந்தாலும் சொன்னாதானங்க தெரியும், மனசில் வச்சுக்கிறது எப்படி வெளில தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் நம்ம மீனா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு புது ட்ரெஸ் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதில் நம்ம எப்படியோ சமாளிக்கிறாரு. அவங்க சித்தப்பா போட்டு கொடுத்தாரு மாதிரி வந்து அவங்க அப்பா கிட்ட காசு தரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம கதிர்க்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனானியோட போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மீனா வந்து கடையே ஆராய்ச்சி போடுறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் அமையவே இல்லை. ஓவராலாக இன்றைக்கி எபிசோட் இந்த 2 ட்ராக் தான் மேக்ஸிமம் வச்சு மூவ் பண்ணாங்க. நீங்கள் எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.